அனைவருக்கும் வணக்கம். இன்று கும்பராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். பொதுவாக கும்பராசியில் பிறந்தவங்க ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருப்பாங்கங்க. நல்ல புத்திசாலி, தைரியசாலின்னுவாங்கள்ல, அதெல்லாம் கும்பராசிக்கு பொருந்தும். ஒரு விஷயத்தை சீக்கிரமாக கற்றுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. குயிக் லேர்னர்னுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க. கும்பராசியில் பிறந்தவங்க எப்போதுமே ஃபஸ்ட் ரேங்க் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. கொஞ்சம் டாப்பராக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து வரவங்க தாங்க கும்பராசிக்காரங்க. தனிமை விரும்பி கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. யாரும் இல்லாமல் அமைதியாக டிவி பார்த்துக்கிட்டு, அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு, அமைதியாக வேலை பார்த்துட்ருக்குறவங்க. கொஞ்சம் நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. வீடுமே ரொம்ப நீட்டாக அண்ட் க்ளீனாக இருக்கணும். அதுமாரி ரொம்ப பக்தி உள்ளவங்கங்க கும்பராசிக்காரங்க. சாமி முருகன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும்னு கேட்டு பாருங்கள். கும்பராசிக்காரங்க முருகன் சாமியை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கும்பராசிக்கு ராசிநாதன் யாருன்னா சனி பகவான் தாங்க. கும்பராசி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கங்க. எப்படா விடிவு காலம் பிறக்குன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. பொதுவாக இந்த கும்பராசி இந்த ஜாதகம், ஜோசியம் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இந்த 7 வருஷத்தில் அவங்க படாத கஷ்டப்பட்டதுனால யாராவது ஒருத்தவங்களாவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பார்க்குற நிலமையே வந்துருச்சுங்க அவங்களுக்கு. ஒவ்வொரு வருஷம் பிறக்கிறப்பையும் இந்த வருஷம் நம்ம நல்லா இருக்க மாட்டோமா, இந்த வருஷம் நம்ம நல்லா இருப்போம், இதுக்கப்புறமா நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏங்குற காலமே அவங்களுக்கு வந்துருச்சுங்க. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு. 2025 யாருக்கு நல்ல வருஷம்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு தாங்க. நடக்கிறது எல்லாமே இனி நல்லதாகவே நடக்க போகுது. கெட்டதெல்லாம் விலகி நல்லது தான் பிறக்க போகுது. பணத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு பணம் போதுன்ற அளவுக்கு வரப்போகுதுங்க. போதும்னு சொன்னாலும் நிற்காத அளவுக்கு பணம் வரப்போகுதுங்க. ஒவ்வொரு பிரச்சனையாக சால்வ் ஆகிட்டே வரப்போகுது. ஒரேடியாக எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு நான் சொல்ல. ஒரேடியாக பிரச்சனை தீர்ந்துட்டா அப்புறம் சாமிலாம் எதுக்குங்க. ஒவ்வொரு பிரச்சனையாக நமக்கு சால்வ் ஆகிட்டே வரப்போகுது. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது. சொத்து பிரச்சனை இருந்தால் அதுவும் நீங்க போகுது. பணப்பிரச்சனை இருந்தால் அதுவும் நீங்க போகுது. எல்லா பிரச்சனையும் ஒவ்வொன்றா இந்த ஒரு வருஷம் சரியாகி நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்கங்க. கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் சந்திரன் நிற்கும்போது புத்தாண்டு பிறக்கிறது. கௌரவ பொறுப்புகள் தேடி வரும். சொந்த ஊரில் மதிப்பு கூடும். கோயில் திருவிழாக்களை முன்னின்று நடத்துவீர்கள். மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். ஷேர் கமிஷன் வகைகளில் பணம் வந்து சேரும். சகோதரர்களுக்கு திருமணம் சிறப்பாக முடியும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிகம் அக்கறை கொள்வார்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். புத்தாண்டு பிறக்கும்போது செவ்வாய் ராசிக்கு 6ஆம் வீட்டில் நிற்பதால்